ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரளாவில் மலபார் ஸ்டைலில் ப்ரான் ஊறுகாய் பண்ண போகிறோம். மீன் ஊறுகாயை விட ப்ரான் ஊறுகாய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்திங்கன்னா 2-3 நாளே காலி ஆயிரும். நம்ம இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு எப்படி செய்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற பக்குவத்தில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ரான் ஊறுகாவை. ப்ரான் 1/2 கிலோ, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஸ்பூனை வச்சும் நீங்கள் கலந்துக்கலாம், கைகளாலையும் கலந்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா அது ஊறட்டும், மசாலா நல்லா பிடிக்கட்டும். தனியாக அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ ஊறுகாவுக்கு தேவையான ஒரு மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை எடுத்துருக்கிறேன், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வறுக்கும்போது மிளகாயிலேருந்து நெடி வராது. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதையெல்லாம் நல்லா வறுபடுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும், வெந்தயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், காஞ்ச மிளகாய் நல்லா கிறிஸ்பாக வறுபடணும். தனியாகவும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு மணம் வர்ற அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்திருக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாமே நல்லா வறுபட்டுரும். இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம். ஆறினதும் இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற இறாலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 50 ml நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். எப்போவுமே ஊறுகாவுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான். இல்லை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் எப்போவுமே டபுளாக சேர்க்கணும், அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு 50 ml ஊற்றிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில்னால் 100 ml ஊற்றி ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் ஊறுகாயில் எண்ணெய் இருக்கணும், அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம மாற்றி மாற்றி போட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடிசாக நறுக்கின இஞ்சி ஒரு 25 கிராம் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரியும் சேர்க்கலாம், இல்லை பொடிசாக அரிஞ்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதை லோ ஃப்ளேமில் தான் பொரிய விடணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரானை நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம போட்ட எண்ணெய் எதுவுமே வெளியே வரல பாருங்கள், அந்தளவுக்கு தான் இருக்குது இறாலோடு சேர்ந்துட்டு. இப்போ இந்த இறால், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பாக நல்லாவே பொரிஞ்சிரும். இது பொரிஞ்சிகிட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்து மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே வறுத்து வச்சுருந்ததை மிக்சியில் சேர்த்துருக்குறேன். நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மிளகாய், தனியா, கடுகு, வெந்தயம் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். அது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். அது வீடியோவில் கவர் ஆகலை, அதனால தான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் மிளகாய் வத்தல் தூளும் சேர்த்துருக்குறேன். ஏன்னா நான் சேர்த்துருக்கிற மிளகாய் வத்தலில் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதை இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிருக்கிறேன். அரைச்சிட்டு அதுலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்து வச்சிடுறேன் தனியாக. அது எதுக்குன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ மீதி இருக்கிறதுல ஒரு 50 ml அளவுக்கு நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். என்ன வினிகர்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க. ஒரு 50லேருந்து ஒரு 75 ml வரைக்கும் கூட நீங்கள் வினிகர் சேர்த்துக்கலாம். ஏன்னா வினிகரும் சேர்க்கும் போது தான் ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும், டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்ல பசையாக அரைச்சிருங்க. இப்போ நமக்கு இங்கே பாருங்கள், நாம் ஸ்டவ்வில் வச்சுருந்த ப்ரான்ஸ், இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நாம் வைக்கும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த வதங்கியிருக்க இந்த இறால் கூட நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஏற்கனவே வினிகர்லாம் சேர்த்து வறுத்து அரைச்ச மசாலா இருக்குது, அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு 1/2 கிலோ இறால் வாங்கி க்ளீன் பண்ணி அதில் செய்கிறேன். நீங்கள் 1 கிலோ இறால் வரைக்கும் இதே மசாலாவில் செய்யலாம். அதாவது 1 கிலோ இறால் வாங்கி க்ளீன் பண்ணி இதே அளவு மசாலா போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் வைக்க முடியாது. அதிக நாள் வைக்கணும்னா நீங்கள் 1/2 கிலோ இறாலுக்கு இதே அளவு மசாலா போட்டுக்கோங்க.
இப்போ இது கூட ஒரு 50 ml அளவுக்கு நான் நல்லெண்ணெய் திரும்ப சேர்த்துருக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 50 ml நல்லெண்ணெயில் ப்ரான்ஸை பொரித்து எடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 50 ml நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்குறேன். இப்போவும் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்குறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் 100 ml சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கணும். சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். சன்ஃப்ளவர் ஆயிலில் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. அதில் அந்த எண்ணெயோட காம்பின ஸ்மெல்னு சொல்லுவாங்க, அது வர ஆரம்பிச்சிரும். இதே இது நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா 1 வருஷம் வச்சா கூட அதே பக்குவத்தில் அப்படியே இருக்கும். அதுதான் 2 எண்ணெய்க்குள்ள வித்தியாசம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 25 ml வினிகர் நான் திரும்ப சேர்த்துருக்குறேன். தண்ணியே சேர்க்கக்கூடாது, மசாலா அரைக்கும் போது நீங்கள் வினிகர் தான் சேர்க்கணும். இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் ஒரு 25 ml வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்ததுமே நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொரகொரப்பாக அரைச்சி மசாலா எடுத்து வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். ஏன் இதை கொரகொரப்பாக அரைச்சி சேர்க்குறேன் அப்படின்னா இது டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் அந்த ஊறுகாய் பார்க்குறதுக்கு டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு எல்லாத்தையுமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டா அது பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும். இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் அந்த மசாலா கொஞ்சம் பரபரன்னு இருக்கும்போது ஊறுகாய் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான உப்பு நம்ம இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்துக்கணும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு, கடைசியாக நீங்கள் உப்பையும் சேர்த்துருங்க. நான் ஏற்கனவே நம்ம இறாலுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்குறோம் பொரிக்கும்போது. மற்றபடி மசாலா எதுக்குமே நம்ம உப்பு சேர்க்கல, இப்போ தான் சேர்த்தோம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துருங்க. சேர்த்து அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா அப்படியே வதங்க விடுங்க. எண்ணெய் எல்லாம் நல்லா வெளியில் வரணும், அந்த அளவுக்கு அது நல்லா வதங்கணும். விட்டு விட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் மசாலா அந்த எண்ணெயில் நல்லா வதங்க தான் உங்களுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், அந்த எண்ணெய் எல்லாமே அங்கங்கே கதகதன்னு கொதிக்குது. இப்போ நம்ம ஊறுகாய் நமக்கு ரெடி ஆகிட்டு அப்படியே எடுத்து ஆற வச்சு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு நமக்கு எப்பப்போ தேவையோ எடுத்துக்கலாம். இதை நீங்கள் தாராளமாக 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் என்ன, நீங்கள் வெளியில் வச்சிங்க அப்படின்னா எப்படியும் கைப்படும், காற்றுப்படும். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு எப்போவுமே ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எப்போ தேவையோ அப்போ மட்டும் உங்களுக்கு எடுத்துகிட்டு திரும்பவும் நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கலாம். இந்த ப்ரான் ஊறுகாய் பார்த்திங்கன்னா வெறும் சுடு சாதத்தில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தோசை கூட, இட்லி கூட, எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சீ ஃபுட்டில் எந்த ஊறுகாயும் நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா இந்த ப்ரான் ஊறுகாய் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்து வச்சிங்க அப்படின்னா 3லேருந்து ஒரு 7 நாளைக்குள்ள கண்டிப்பாக 1 கிலோ இறால் ப்ரிப்பேர் பண்ணால் கூட காலியாயிரும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.